வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: கடலூர் மாவட்டம் SRC குடித்தாங்கி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா, பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், மேல்கூடலூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், கடலூர் KM கோவில், ராமநாதபுரம் தொண்டி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், விழுப்புரம் முகையூர், புதுச்சேரி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, வால்பாறை PAP, கடலூர், திருவண்ணாமலை சேத்பட்டு, கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை தாலுகா அலுவலகம், புதுக்கோட்டை ஆலங்குடி, விழுப்புரம் கோலியனூர், நீலகிரி கேத்தி, விழுப்புரம் செஞ்சி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி பெரியாறு, சிவகங்கை இளையாங்குடி, நீலகிரி நடுவட்டம், சிறுமுள்ளி, கடலூர் மீமாத்தூர், கடலூர் வனமாதேவி, கோயம்புத்தூர் சோலையார், புதுக்கோட்டை கிளாநிலை, நீலகிரி உதகமண்டலம், விழுப்புரம் வளவனூர், திருவண்ணாமலை வந்தவாசி, சேலம் மேட்டூர், கடலூர் பன்ருட்டி, நீலகிரி மேல்பவானி, விழுப்புரம் நேமூர், ராமநாதபுரம் வட்டானம், விழுப்புரம் முண்டியம்பாக்கம், கோயம்புத்தூர் அன்னூர், கடலூர் விருதாச்சலம், நீலகிரி குன்னூர் PTO, நீலகிரி கல்லட்டி, விழுப்புரம் ஆனந்தபுரம், கடலூர் வேப்பூர், கடலூர் குப்பநத்தம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் தீத்தாண்டதானம், விழுப்புரம் கெடார், கிருஷ்ணகிரி ஜம்புகொட்டப்பட்டி, சிவகங்கை காரைக்குடி, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், நீலகிரி கோடநாடு, விழுப்புரம் கஞ்சனூர், வல்லம், கிருஷ்ணகிரி பாரூர், கடலூர் விருதாச்சலம், தென்காசி அடவிநயினார் அணை, திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, தஞ்சாவூர் பேராவூரணி, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை, திருநெல்வேலி நாலுமுக்கு, விழுப்புரம் சூரப்பட்டு, தேனி தேக்கடி, சேலம் தம்மம்பட்டி, விழுப்புரம் வளத்தி, வானூர், நீலகிரி அவலாஞ்சி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை: இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. ஓரிரு இடங்களில் 2 - 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.1 டிகிரி செல்சியஸாகவும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 36.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் மீனம்பாக்கத்தில் 36.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 - 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 30 - 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 20 - 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பம் 19.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர், திருச்சி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. புதுச்சேரியில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கரூர், திருவள்ளூர், ராமநாதபுரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 26 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 27ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். நாளை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 25 முதல் 27ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.